நம்ம வந்து ஒரு நியூவான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பெருசாக எதுவுமே வீடியோவே போட்டிருக்க மாட்டோம். அந்த வீடியோ தான் என்னென்னா ஸ்லைம் மேக்கிங் பண்ணுறது தான். இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம், கரெக்டாக ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன். எடிட்டிங் எல்லாம் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஆப்புக்குள்ளே வந்து பார்க்குறேன், டெலிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி எடிட் பண்ணி திருப்பி வீடியோ போஸ்ட் பண்ணால் அதுக்கு டிராஃப்டில் வந்துருச்சு யூடியூப்பில். அதுக்கப்புறம் வந்து திருப்பி அதை மறந்தே போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம பண்ணுவோம் எடிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வாய்ஸாக கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ஸ்லைம் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஃபிகம் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஃபெஃபிகம் எடுத்துக்கலாங்க. இல்லை அதே மாடலில் உள்ள டூப்ளிகேட்டாக இருக்கும்ல, அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப வந்து தண்ணி மாரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்துக்கணும். இது வந்து நீங்கள் என்ன பவுடர் எடுத்துக்கணும்னா ஏரியல் பவுடர் தான் எடுத்துக்கணும். ஏரியல் தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஓகேவா, அதில் நான் வந்து கொஞ்சமாக வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து அதை நம்ம கரைச்சி ஊற்றிக்கணும். கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ. ஓகேவா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்போதான் பார்த்தேன். ஏன்னா அது பழைய வீடியோ என்ன சொல்லிட்டு நான் போய் பார்ப்பேன். ஏன்னா டிராஃப்டில் இருந்தாலும் இருக்கும். அது வீடியோ இருந்துச்சுன்னா பார்ப்போம்னு பார்த்தா 3 வீடியோ இருக்குங்க. இதேமாதிரி ஸ்லைம் வீடியோவே பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போதான் பார்த்துட்டு சரி போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வந்தேன். ஓகேவா, அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கலரே ஆட் பண்ண சுத்தமாக மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ண எனக்கே தோணுச்சு. ஓகேவா, ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்து தெரியும். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வீடியோ போட்டுருக்கேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் வச்சு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சரி இந்த கலர் எனக்கு பிடிக்கல, சரி நம்ம பிளாக் கலராக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ அதனால் ரிமைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்படி நம்ம வந்து கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இது ஒன்றுமே கிடையாது. டிட்டர்ஜென்ட் பவுடர் கொஞ்சமாக யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, நல்ல படமாக வந்து ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் கீழெல்லாம் பாருங்கள் கேட்டு. அதுக்கப்புறம் வந்து இது திரண்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாரி இருக்கும். நான் வந்து ப்ளூஸ் மாரி அந்த பேண்ட்லேயும் மாற்றிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா சித்திராரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல ஸ்லைமாக வரணும்னா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுங்கிறதுனால எனக்கு அதுக்கு ஏற்ற மாரி இதாக வந்துச்சு. நீங்கள் ஒரு ஃபெஃபிகால் வச்சு கூட பண்ணலாம். தாராளமாக ஃபெஃபிகால் வச்சு கூட இது பண்ணலாம். ஓகேவா, பட் ஆனால் வேற எந்த கம்லேயும் ஓகோமான்னு தெரியல. ஃபெஃபிகால் இல்லைன்னா ஃபெஃபிகம்லேயே கொஞ்சம் இதாக இருக்கும்ல, அதே மாரியே இருக்கும்ல 5 rupees சொல்லிட்டு, அப்படின்னா அதெல்லாம் ஓக்காவும். மற்றபடி இந்த ஃபெஃபி ஸ்டிக்கு, மற்றபடி இந்த கேமரன் பிராண்டில் உள்ள கம்மு ஃபெஃபிக்ரில்லாம் எனக்கு அதிலெல்லாம் யூஸ் பண்ணால் வருமானு சத்தியமானு தெரியலங்க. ஃபெஃபி பாண்ட் இதெல்லாம் வருமானு தெரியல. எனக்கு இந்த